நாசியில சுவாசத்தை வைத்தவர் என் ஆண்டவர். இன்னும் சில நாட்களுக்குள் இந்த வாலிபன் மரித்து விடுவான். இவனுக்குள் இருதயம் இல்லை, இவனுக்குள்ள இருதயம் இல்லை. சில நாட்கள் சில டாக்டர்கள் இவனை பரிசோதித்தார்கள், இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். அவர்கள் கடைசியில் கைவிட்டார்கள். இவனுக்கு இருதய மாற்று ஆபரேஷன் பண்ண வேண்டும். அதற்கான நாட்களை குறித்தார்கள். அதற்கான எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தினார்கள். 20 லட்சம் ரூபாய் உடனே கட்டி வைக்கும்படி சொன்னார்கள். இல்லை இல்லை, என் தேவனாயிருக்கிற கர்த்தர் இவனை இருதய மாற்று ஆபரேஷனுக்கு ஒப்பு கொடுக்க போவதில்லை. இவன் மரிக்க போவதில்லை. சபை முழங்கால் நின்றது. சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. எங்களுக்கு தெரியும் இவனுடைய நாசியிலே தாயுடைய கர்ப்பத்திலே சுவாசத்தை வைத்தவர், தாயுடைய கர்ப்பத்திலே இவனை உருவாக்கினவர் இன்னும் ஜீவிக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்பது எங்களுக்கு தெரியும். விசுவாசத்தோட சபை முழங்கால் என்று ஜெபித்தது. பரிசுத்தவர்கள் ஜெபித்தார்கள், தாயின் தகப்பனும் ஜெபித்தார்கள், உறவுகள் ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தை அறிந்தவர்கள் ஜெபித்தார்கள். இதோ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறான்.